இப்போ நம்ம மீன் வறுக்கிறதுக்கு தேவையான மசாலா பொடி தான் வந்து செய்ய போகிறோம். அது எங்கள் அம்மாவோட பக்குவத்தில். எண்ணெய் ஊற்றி இல்லாமல் சும்மா ட்ரையாக தான் வந்து நம்ம வந்து வறுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு முழு மல்லி வறுத்ததுக்கப்புறம் தான் மிளகு போடணுமா? மல்லி சவந்ததுக்கு இந்த மல்லி வாசனை வர வரைக்கும் வறுக்கவா? பாருங்க, மிளகு போடவா? அடுத்து மிளகு, சோம்பு, பறக்குது. மிளகு சோம்பு ஒரே அளவாமா? அப்ப சீரகமும் அதே அளவா இல்லை கூடவா? அதே கொஞ்சமா. அடுப்பு குறைச்சி தான் வச்சிருக்கேன். இப்போ இது வந்து எத்தனை மீனுக்கு வந்து வச்சுக்கலாம் இந்த பொடி பண்ணோம்னா? அதில் 1 கிலோ மீன் இருக்கு. இது வரும் என்ன? இது செஞ்சு வச்சுட்டோம்னா எத்தனை நாளைக்கு மறுபடி கெட்டு போகாம இருக்கும்? போதுமா? மிளகாய போடவா? ஓ, எடுத்துடவா? சரி சரி. இந்த லைட்டாக செவந்துருச்சு. இதை எடுத்துடுறேன். இதை வந்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றி வச்சிருவோம். அளவு கொஞ்சமாவா? பாருங்க, போதுமான்ட்டு. பார்த்தீங்கன்னா ஒரு 20 மிளகா வறுக்கிறதுக்கு ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு தான் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். மிளகாயை போட்டு வறுப்போம். இந்த பொடியை வந்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அது ஒரு 4-5 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. அது பாட்டுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம நல்லா வறுத்து தான் நம்ம பொடி பண்ணி வைக்கிறோம். எப்போ நம்ம மீன் வறுக்கணுன்னாலும் நம்ம இந்த பொடியை போட்டு எடுத்து மசாலா பெரட்டி மீன் வறுத்தரலாம். கடையில் வாங்குகிற மசாலா பொடியை விட இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து மசாலா தடவரத்துக்கு ரெடி பண்ணும்போது அப்போதைக்கு உப்பு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது. அடுப்பை சிம்மில் வச்சு தாம்மா வறுக்கிறேன். வறுத்தது போதுமா? ரைட்டாக அந்த மடமடான்னு சவுண்டு கேட்குது. சரி, ஓகே. இப்போ இதை வந்து நம்ம மிளகாய் ரெடி ஆயிருச்சு. இதை ஆஃப் பண்ணிடுவோம். இதை ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம ஒன்றா போட்டு பவுட்ரு பண்ணி காட்டுறேன். இந்த மசாலாலாம் போட்டு அரைச்சாச்சு. இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. குறைன்னு அரைக்க வேணாம். குறைன்னு அரைச்சிங்கன்னா மசாலா வந்து மீனில் ஒட்டாது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.